Hello viewers, welcome to Brain Boost Academy. இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஸ்கேலர் அண்ட் வெக்டர் தொடர்பான இன்னும் ஒரு டிஃபரெண்ட் ஆன ஒரு எக்ஸாம்பிள தான் பார்க்க போறோம். இந்த கேள்வியில என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா if force F is to have a component along the U axis of Fu equal to 6 kilonewton, determine the magnitude of F and the magnitude of its component Fv along the V axis. சரியா? இங்க இந்த F and force U and V forces resultant ஆக காணப்படுதாம். So இதுல என்ன சொல்லிக்கிறாங்கன்னு சொன்னா இந்த F and force இந்த பெருமனையும் F V and force இந்த பெருமனையும் காண சொல்லிக்கிறாங்க. சரியா? F V and force இந்த பெருமனை காண சொல்லிக்கிறாங்க. ஆனா அவங்க டேட்டால FU தந்திருக்கிறாங்க 6 kilonewton என்று சொல்லி தந்திருக்காங்க. சோ இந்த क्वेश्चन நாங்க லாஸ்டா செஞ்ச क्वेश्चन மாதிரி இங்க x axis and y axis என்று சொல்லி ஒரு வேர்ட்ஸ்மே யூஸ் பண்ணல. அத இங்க பயன்படுத்தவும் இல்ல. சோ அதால நாங்க மெத்தட் 1 யூஸ் பண்ணி இங்க magnitude of f காணலாது. சோ மெத்தட் 2 parallelogram law தான் நாங்க என்ன செய்யணும் இங்க யூஸ் பண்ணணும். அடுத்த விஷயம் parallelogram lawல எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம் ஈக்குவேஷனா அல்லது கோசைன் லோவை யூஸ் பண்றதா. இங்க உங்களுக்கு only ஒரு ஃபோர்ஸ் இந்த வேல்யூ மட்டும் தான் தெரியும். சோ ஒரு ஃபோர்ஸ் இந்த வேல்யூ மட்டும் தெரியும்ன்றதால இங்க நாங்கள் கோசைன் லோவை தான் யூஸ் பண்ணி f and b இந்த வேல்யூ நாங்க காண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் என்ன செஞ்சேன் இந்த u and வெக்டர் இது and b and வெக்டர் இது. சோ இத tail to tail கனெக்ட் பண்ணி parallelogram law யூஸ் பண்ணி ஒரு பூரண இணைகரம் ஒன்று அமைச்சு மூலைவிட்டத்தால போற ஃபோர்ஸ் நான் F தண்டிட்டேன். சோ நான் இப்ப இந்த முக்கோணியை எடுக்கிறேன். சரியா? இப்ப இந்த முக்கோணியை எடுக்கிறேன். அடுத்த விஷயம் இங்க மெயினா இந்த ஆங்கிள்கள் பற்றி பார்ப்போம். சரியா? இங்க டைரக்டாவே F and V க்கு குறுக்கான ஆங்கிள் 105 தந்திருக்காங்க. சோ அத டைரக்டா 105 போட்டுக்கிறேன். and U and F க்கு குறுக்கான ஆங்கிள் 45 டிகிரி என்று தந்திருக்காங்க. சோ U and F க்குக்கான ஆங்கிள் 45. இங்க சேம் as இது ரெண்டும் கூட்டுத்தொகை 150. இவங்க ரெண்டுலயும் கூட்டுத்தொகை நேய கோணம் என்றபடியா இவர் 30 பாகையாக காணப்படுவார். சரியா? இந்த நேய கோணம் என்று சொன்னாலும் கடந்த வீடியோல இது தொடர்பா தான் ஃபுல்லா காய்ச்சிருப்பான். சோ இது உங்களுக்கு அதை பாக்க பூரணமாக விளங்கும். சோ இப்ப நான் சைன் லோவை ஈஸியா டைரக்டா யூஸ் பண்றேன். இந்த சைன் லோ யூஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் நான் இதுல f இந்த வேல்யூவை காண போறேன். சரியா? f இந்த வேல்யூ காண்றேன்னு சொன்னா எனக்கு தெரியும் இது f ன்னு சொன்னா f க்கு ஆப்போசிட்டா இருக்கிற டிகிரி யாரு 30 பாகை. சோ f ஓவர் sin 30 and எனக்கு தெரிஞ்சது என்ன 6 கிலோ நியூட்டன். 6 கிலோ நியூட்டனுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஆங்கிள் எத்தனை? நார்மல் ஆங்கிளுக்கு தெரியும் ஒரு முக்கோணின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு 180 180. சோ இதுல 45 30 குணங்களுக்கு 75. சோ பேலன்ஸ் இவர் என்னவாக இருப்பார் 105 காணப்படுவார். சோ அதாலதான் இங்க 6 கிலோ நியூட்டன் ஓவர் சைன் 105 போட்டுக்கலாம். சோ எங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் f 3.11 கிலோ நியூட்டன் சொல்லி வருது. சோ இப்ப நான் இது எனக்கு v என்று தெரியும். சோ நான் இந்த இதை v என்ற பொருள் இந்த இணைகரத்தின் எதிர்ப்பக்கம் சமணம் சமாந்தரமாக காணப்படும். அதை விட நான் மேல் முக்கோணியை தான் எடுத்திருக்கிறேன். சரியா? இப்ப இதுல v உண்ட வேல்யூ காணிக்க v க்கு ஒப்போசிட்டா இருக்கிற கோணம். சரியா? v க்கு ஒப்போசிட்டா இருக்கிற கோணம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா 45 பாகை. அதனால நாங்கள் v over sin 45. சோ இங்கால ஆல்சோ 6 கிலோ நியூட்டன் அதுக்கு ஆப்போசிட்டான கோணம் sin 105 அதை நாங்க போட்டோம்னு சொன்னா எங்களுக்கு ஃபைனலா வர ஆன்சர் v equal to 4.39 கிலோ நியூட்டன். சோ இது ஒரு மிகவும் சிம்பிளான ஒரு மெத்தட் உண்டு. உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கிருச்சுன்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க.